வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி மாடல் ப்ளவுஸு டிசைன் ಅನ್ನೋದು கட் பண்ணு அப்படியே ஸ்டிச்சிங் ಅನ್ನೋದು பண்ணலாமோ. அதுக்கு நான் முதல்ல பாடி ஃபேப்ரிக்கு அப்படியே லைனிங்குமே எடுத்துருக்கிறேன். உங்களுக்காக எல்லாமே மெஜர்மெண்ட் உள்ள வாட்டி சொல்லி கொடுத்துட்டா பாருங்கள். முதல்ல செஸ்ட் மெஜர்மெண்ட்டு வந்து 34 ఇంచు, ఫ్రంట్ బ్యాక్ రెండుమే சேர்த்து. ப்ளவுஸ் லென்த்து 13, ஆர்மல் டவுன் 5.5, ஆர்மல் விடுத்து 4.5, அப்படியே நெக் ஓப்பன் டாப் சைடு வந்து நமக்கு 2/4, ஷோல்டர் வந்து 3 ఇంచు, நெக்கு ஃபஸ்ட்டு டவுனு 2.5 ఇంచு மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ கீழே வந்துட்டு நெக் ஓப்பன் ஃபுல் ரவுண்டாக 8.5 ఇంచு இருக்கும். இங்கே கீழே ஒரு மார்க்கு, அப்படியே மேலே ஒரு மார்க்கு ஷைட்டாக போட்டுட்டு, இப்போ போட் நெக் ஷேப் வருது பாருங்கள், அந்த மாதிரி மேலே நெக்குன்னது மார்க் பண்ணிவிட்டேன். இங்கே வந்து வாட்டர் ட்ராப் ஷேப் இருக்குது இல்லையா, அந்த சேமும் அந்த மாதிரி என்னது நான் ட்ராயிங் என்னது பண்ணுவேன். இந்த ட்ராயிங்கில் பண்ணும்போது லைட்டாக மார்க் எதனா கரெக்ஷனாக இருந்ததுன்னா அதை நீட்டாக இருந்து ட்ராயிங் என்னது பண்ணிக்கோங்க. அப்போ கீழே இந்த சேம் இந்த பெரிய பேட்ச், ஓகே, அந்த பேட்சவே ட்ராயிங் ಅನ್ನೋದು பண்ணிடுங்க. ஓகே, இப்போது பேப்பர் கேன்வாஸு எடுத்துகிட்டு நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ப்ளவுஸுவே சென்டர் ஃபோல்டில் இருக்குது, பேப்பர் கேன்வாஸுவே நடுவு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸுவே இதுவுமே ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு, இப்போது வாட்டர் ட்ராப் ஷேப் என்ன ட்ராயிங் பண்ணாமோ சேம் அந்த மார்க் மேலே தான் இது என்னது நான் கட் பண்ணிவிடுவேன். இப்போ திருப்பி பேப்பர் கேன்வாஸ் கீழே இருக்குதுல்ல, அதை எடுத்துகிட்டு சைடுக்கு வச்சுட்டு இப்போ இந்த மேலே இருக்கிற நெக்குன்னது நான் கட் பண்ணிவிடுவேன். அப்போ கீழே இருக்கிறதுங்களா அந்த பேட்சுவே கட் பண்ணிவிடுவேன். இந்த மார்க் பண்ணும்போது என்னன்னா லைட்டாக கிராஸாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணும்போது கரெக்டாக ஒரே அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது கட் ஆனதுக்கப்புறமா இந்த மிடில் வந்து கட் பண்ணிவிடுவேன். ஏன்னா இந்த 2 பீஸ் மாதிரி ஆகிடுது. ஓகே, இப்போ எடுத்துகிட்டு பாடி பீஸ் இருக்குது இல்லையா, பாடி பீஸுவே ரெண்டுமே இப்போது நெக்கு லைனிங் எப்படி கட் பண்ணாமோ சேம் நெக்கு சைடு இந்த பாடியோ ஒரு 1/2 ఇంచు விட்டுட்டு எல்லாமே கட் ಅನ್ನೋದು ನಾನು பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கட் ஆனதுக்கப்புறமா சைடுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாங்களும் பேப்பர் கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த பேட்சு என்ன லைனிங்கில் கட் பண்ணோம் இல்லையா, இந்த பேட்சை வந்துச்சு ரவுண்டாக ஸ்டிச்சிங் అనేది பண்ணிடுங்க. ஏன்னா இந்த பேட்ச் வந்துச்சு நம்மளுக்கு மேலே கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் வர்றது இல்லையா, அந்த பேட்சை ஒரே அளவுக்கு வரணும் இல்லையா, அதனால தான் இந்த பேட்ச் అనేది நான் இங்கே அட்டாச் అనేది பண்ணியிருக்கிறேன். ஓகே, நெக்கு ரவுண்டு என்ன இருக்குதோ அது மட்டும்தான் ஸ்டிச் అనేది பண்ணிவிடுங்க. இது ஓகே, பாட்டமில் வந்து பேப்பர் கேன்வாஸு சால்டேஜாக இருக்குது, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ச் అనేది அட்டாச் பண்ணிவிடுவேன். இப்போது நான் சாரீ ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு இப்போ கரெக்டாக நான் 4 சைடுமே கரெக்டாக வரதா வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நெக்கு சென்டரில் இருக்குது இல்லையா அந்த பேட்சு, அது என்னது நான் ஸ்டிச் வந்து பண்ணிவிடுவேன். ஏன்னா திருப்பி இது பிரிச்சுடுவேன் அந்த ஸ்டிச்சு, ஏன்னா இந்த பீஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளி போகக்கூடாது இல்லையா, அதனால தான் அந்த ஸ்டிச்சு போட்டேன். இப்போது நடுவில் வந்து அந்த ஸ்டிச் என்னது நான் நெக்கு சைடு ஃபுல்லாகவே பண்ணிவிடுவேன். ஓகே, இது ஆனதுக்கப்புறமா அந்த நடுவில் இருக்குது இல்லையா ஃபேப்ரிக்கு, சாரீ ஃபேப்ரிக்கு, அதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடுவேன். இந்த கட் பண்ணும்போது பேப்பர் கேன்வாஸு எதுவுமே கட் ஆகக்கூடாது, ஓன்லி சாரீ ஃபேப்ரிக். இப்போ வந்து நான் பைப்பிங் అనేది ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு விடுத்து வந்து 1 ఇంచు எடுத்துருக்கிறேன். அப்படியே லென்த்து வந்து நமக்கு நெக்கு ரவுண்டு மிடில் நெக்கு எப்படி எவ்வளோ வருதோ அந்த மாதிரி அளவு லென்த் எடுத்துக்கிறேன். இது நடுவுக்கு த்ரெட் అనేది போட்டுட்டு, ஆனால் பைப்பிங் த்ரெட் இது வந்துச்சு. ஓகே, நடுவுக்கு போட்டுட்டு அது ஸ்டிச் అనేది நான் பண்ணிக்கிறேன். அது பக்கத்துலவே இந்த ஸ்டிச் అనేది நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி 2 பீஸ் பண்ணிக்கோங்க. சாரீ ஃபேப்ரிக்கில் ஒரு பீஸு, ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் ஒரு பீஸு. இப்போ நான் ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கிறேன். இப்போது இந்த கான்ட்ராஸ்ட் ஃபேப்ரிக் இருக்குது இல்லை, இது மேலே நெக்கு ஓன்லி நெக்கு சைடு மட்டும்தான் இந்த பைப்பிங் అనేది நான் அட்டாச் பண்ணிவிடுவேன். அட்டாச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, கீழே இருக்கிற பீஸு லூஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகே, பைப்பிங் லைட்டாக லூஸ் இருந்ததுன்னா பரவாயில்ல, கீழே இருக்கிற பீஸ் மட்டும் லூஸாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து மார்ஜின் வந்து நம்மளுக்கு 1/4 ఇంచు மட்டும்தான் இருக்கும்.
ஓகே, இது ஆனதுக்கப்புறமா ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இப்போது லைனிங் எடுத்துக்கொண்டு ஓகே, நம்மளுக்கு இந்த டாப் சைடு எவ்வளோ பேட்ச் இருக்குதோ அவ்வளோ மட்டும் லைனிங் ஆனது இருக்கணும். ஓகே, 4 சைடுவே பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமோ சேம் அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச் అనేది நாங்களும் பண்ணுவோம். ஏன்னா இந்த ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, அந்த பைப்பிங் என்ன அட்டாச்சும் பண்ணாமோ சேம் அதே ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச்சும் வரணும். ஏன்னா இல்லைன்னா பைப்பிங்கு ரொம்ப பெருசாக சின்னதாக அந்த மாதிரி ஆகிடுது. ஓகே, ஒரே அளவு இருக்கணும். இது ஆனதுக்கப்புறமா நமக்கு நடுவில் இப்போது லைனிங் இருக்கிறது இல்லையா, அதில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுவேன். இப்போது நம்மளுக்கு இந்த கார்னர்ஸ் எல்லாமே இருக்குது இல்லை, ரவுண்டு மொத்தமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபுல்லு நெக்கு ஃபுல்லுமே ரவுண்டஸு நேச்சு అనేది பண்ணிவிடுவேன். இந்த நேச்சு பண்ணும்போது ಸ್ವಲ್ಪ கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ பைப்பிங் அட்டாச்சிங் ஸ்டிச் இருக்குது இல்லையா, அப்படியே லைனிங் அட்டாச்சிங் ஸ்டிச் இருக்குதுக்கா, அது ரெண்டுமே கட் ஆகக்கூடாது. ஓகே, கட் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க, கட் பண்ணுங்க இது. ஓகே, அப்போது உல்ட்டா டர்ன் பண்ணிவிட்டு அந்த லைனிங் எல்லாமே கீழே போகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நான் பைப்பிங் பக்கத்தில் ஒரு ஸ்டிச் అనేది நான் பண்ணிவிடுவேன். இந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கு த்ரெட் అనేది சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சாரீ கலரு சேம் கலரு சாரீ கலர் வச்சு த்ரெட்டு சேஞ்ச் பண்ணிக்கொண்டு இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் అనేది போடணுங்க. ஓகே, இந்த ஸ்டிச் பண்ணும்போது கீழே இருக்கிற லைனிங்கும் நீட்டாக ரொம்ப டைட் అనేది பண்ணிவிட்டு இந்த தையல் అనేది போடுங்க. ஏன்னா இந்த ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு பைப்பிங்கும் ஒரே அளவு வர மாதிரிக்கும் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போது பைப்பிங் பக்கத்தில் ஸ்டிச் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு சைடுக்கு எடுத்து வச்சுக்கொண்டு இப்போது நம்மளும் பாடிக்கு ஓகே அந்த பாடி லைனிங் எடுத்துகிட்டு இப்போது கான்ட்ராஸ்ட்டு பைப்பிங்கு. ஓகே, இது நம்மளுக்கு சாரீ ஃபேப்ரிக்கில் பைப்பிங் అనేది ரெடி பண்ணியிருக்கிறேன். சேம் இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கில் பண்ண மாதிரி அதே மாதிரி தான். இது நெக்கு சைடு மட்டும்தான் நான் லைனிங்க்கு அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இது நம்மளுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் இருக்கும். இப்போது இந்த பாயிண்ட்டை ஓன்லி ஃபேப்ரிக்கு ஓகே, இப்போ பைப்பிங் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது மட்டும்தான் மேட்ச் பண்ணிவிட்டு இங்கே டர்ன் ஆனதை நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த டர்ன் ஆனது பண்ணிவிட்டு நான் இந்த பைப்பிங் ஆனது மொத்தமாக நெக்குக்கு அட்டாச் ஆனது பண்ணிவிட்டேன். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் இது சேம் இப்போ நான் என்ன காமிக்கிறேன் அந்த மாதிரியே பண்ணுங்க. நான் இங்கே ஒரே ஒன்று சைடு தான் நான் இங்கே காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு சைடு தான் நீங்கள் சேம் இந்த மாதிரி தான் அதுவே பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமோ சேம் அந்த ஸ்டிச் மேலே தான் இந்த ஸ்டிச் అనేది நாங்களும் பண்ணோமோ. ஏன்னா இதுவே அவ்வளோதான், பைப்பிங் நமக்கு ரொம்ப நீட்டாக வரணும். லைனிங் ஆகட்டும் பாடி ஆகட்டும் எதுவுமே லூஸ் இருக்கக்கூடாது, ரெண்டுமே ஒரே லெவலாக இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கணும் இந்த ஸ்டிச் అనేది பண்ணிவிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் சைடு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அது எல்லாமே கட் பண்ணி எடுத்துடுங்க. இது காணதுக்கப்புறமா இந்த கர்வ் இருக்குது இல்லையா, கர்வ் ஷேப்பு, இது எல்லாமே சேமு 1/4 இன்ச்சு நேச் అనేది பண்ணிவிடுங்க. அங்கே நெக்கு சைடுமே நேச் అనేది பண்ணிவிடுங்க. பண்ணதுக்கப்புறமா இது டர்ன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் అనేది பண்ணுங்க. இங்கே மேலே இருக்கிற பாயிண்ட் எல்லாமே நீட்டாக எடுத்துக்கோங்க முதல்ல. ஓகே, நான் இங்கே வீடியோ ரொம்ப லென்த் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அது எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாயிண்ட் எல்லாமே எடுத்துக்கணும். இந்த பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் అనేది பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் பண்ணும்போது பார்த்துக்கோங்க ஒரே அளவு இருக்கணும் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு பைப்பிங்கு. ஓகே, சேம் இந்த மாதிரி தான் என்னன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடுமே ரெண்டுமே ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது இந்த பேட்சை வந்துச்சு, இதுக்கு மேலே நான் இந்த பாடி பீஸ் வச்சுட்டு ஸ்டிச் అనేది பண்ணுவேன். இது இன்சைடு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. ஓகே, இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா இன்சைடு பேட்ச் ஒர்க்கு. ஓகே, டாப் சைடு வேறு இருக்கும், இன்சைடு வேறு இருக்கும். இது இன்சைடு பேட்ச் ஒர்க்கு. இப்போது நாங்கள் முதல்ல லைனிங் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த அளவு நம்மளுக்கு நீட்டாக தெரியுது. அந்த அளவு பார்த்துக்கொன்னு சேம் இந்த ஸ்டிச் అనేది பண்ணிவிடுங்க, அட்டாச்சிங் అనేది பண்ணிவிடுங்க. நம்ம முதல்ல இந்த பாடி பீஸு லைனிங் பீஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா பேப்பர் கேன்வஸ்க்கு, அந்த அளவுக்கு தான் இது பார்த்துக்கணும் அப்படியே ஸ்டிச்சிங் అనేది பண்ணிவிடுங்க.
ஓகே, இது ஆனதுக்கப்புறமா ஓகே ரைட் சைடு ஆச்சு. இப்போது லெஃப்ட் சைடு பீஸ் எடுத்துகிட்டு சேம் அந்த சைடு ஓகே ரைட் சைடு எந்த மாதிரி வந்துருக்குதோ லெஃப்ட் சைடுமே சேம் அதே மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷேப்பு 2 சைடுமே ஒரே மெஜர்மெண்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்களான்னா நீங்களும் இந்த டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தெரியுது. அதனால தான் நீங்கள் அந்த ஷேப்பு பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்துக்கொண்டு ஸ்டிச்சிங் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப ஸ்லோ ஆகுது வேலை ஆகட்டும், பரவாயில்ல, நம்மளுக்கு ஃபினிஷிங்கிறது நல்லா வருது. ஓகே, இதானதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஓகே இந்த பேட்சில் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாமே நீட்டாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க. அதானதுக்கப்புறமா நம்மளுக்கு அவுட் சைடு லைனிங் இருக்குது இல்லையா, அது ரெண்டுமே பாடி அண்ட் லைனிங் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்டிச் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் பண்ணும்போது நீங்களும் பாடியே ஆகட்டும் இல்லை லைனிங் ஆகட்டும் ட்விஸ்ட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கொன்னு ஸ்டிச்சிங் பண்ணிவிடுங்க மொத்தமாக ரவுண்டாக. இப்போது எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா பாடி ஃபேப்ரிக்கு, அது எல்லாமே நீட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டுங்க மொத்தமாக ரவுண்டாக. ஓகே, இதானதுக்கப்புறமா நாங்களும் இந்த பாட்டமில் 1/2 இன்ச் மார்ஜின் இருக்குது, இதுக்கு இந்த சைடுமே அந்த சைடுமே நேச்சர்ஸ் போட்டுக்கொன்னு இப்போ ஸ்கேல் இருந்தானா லென்த்தை ஸ்கேல் எடுத்து வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இதானதுக்கப்புறமா ஒரு 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே நடுவில் வச்சுடுவேன். ஏன்னா அந்த நடுவில் நம்மளுக்கு சாரீ ஃபேப்ரிக் இருந்தானா நல்லா தெரியாது. அதனால தான் இந்த பேட்ச் நான் ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஓகே, அது சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸ்டிச் நான் பண்ணிவிடுவேன். இப்போது இதுக்கு சாரீ கலரு பைப்பிங்கு ஓகே நான் முதல்ல ரெடி பண்ணிட்டேன்ல இந்த பைப்பிங்கு, அதை சேம் எடுத்துகிட்டு அட்டாச்சிங் பண்ணிவிடுவேன். பைப்பிங்கள் நம்மளுக்கு எல்லா இடத்துலவும் ஒரே அளவு இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பெருசாக சின்னதாக இருந்தால் நான் நல்லா இருக்காது அதுவே பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போது எக்ஸ்ட்ரா லைனிங்கு எடுத்துகிட்டு இந்த பைப்பிங்கு மேலே வச்சுட்டு நான் அட்டாச்சிங் பண்ணியிருக்கிறேன். இந்த அட்டாச்சிங் பண்ணும்போது அவ்வளோதான், நம்மளை என்ன பைப்பிங் அட்டாச் பண்ணாமோ அந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த ஸ்டிச்சுவே வரணும். திருப்பி டர்ன் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே பாடி ஃபேப்ரிக் எல்லாமே இதுக்குள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு ஒரு ஸ்டிச் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது எக்ஸ்ட்ரா லைனிங் திருப்பி அது உள்ளே அதை போட்டுட்டு இப்போ பைப்பிங் பக்கத்துலவே ஒரு ஸ்டிச் நான் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன பீஸு ட்ரையாங்கிள் ஷேப் பீஸுவே நமக்கு பாடி சைடு வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஓகே, அதானதுக்கப்புறமா நடுவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ப்ளவுஸு நடுவு இருக்குது அது சென்டர் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே டாட் நான் பிடிச்சிருக்கிறேன். இந்த டாட் மெஜர்மெண்ட்டு வந்துச்சு நம்மளுக்கு 1/2 இன்ச் விடுத்து இருக்கும், லென்த் நம்மளுக்கு 3 இன்ச்சு இருக்கும் இந்த டாட்டு. ஓகே, இது மொத்தமாக ரெடி ஆனதுக்கப்புறமா எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதா இல்லைன்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸுக்கு ஒரு நடுவில் ஒரு பட்டன் வச்சுட்டு இந்த ப்ளவுஸுக்கு ஃபைனல் டச்சப் நான் கொடுத்துருக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸு டிசைன் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு கட்டிங்கில் ஸ்டிச்சிங்கில் ஆகட்டும் ஏதாவது டவுட் இருந்தான்னா எனக்கோட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உனக்கு ரிப்ளை நான் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே எப்பவுமே உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்கன்னு சொல்லிவிட்டா நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.